ஐயா எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என்னோட பேரு வளர்மதிங்க. ஆ, வளர்மதி வாங்க, வளர்மதி வாங்க. இங்க திருவண்ணாமலையா? ராணிப்பேட்டை மாவட்டம் சார். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து இப்போது ஹேமா என்று சொல்லப்படக்கூடிய என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய வளர்மதி அவர்கள் பேசுகிறார்கள். வாங்கம்மா, வந்து பேசுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சார் என் கூட என்னோட மகள் இருக்காங்க. அவங்க பேசணும்னு விருப்பப்படுறாங்க சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் சார். பேசட்டும், மகள் தான் பேசட்டும். பேசுமா. பேர் என்ன மகளுடைய பெயரு? ஹேமா ஐயா. ஹேமா வாங்க. ஹேமா வந்து பேசுங்க. மகளிர் உரிமை வணக்கம் ஐயா. மகளிர் உரிமை பற்றி பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. பெருமையா கொண்டாடுற நாள் வந்து விமென்ஸ் டே. ஆமா ஆமா. சொல்லுங்க ஹேமா. இந்த நாள்ல வந்து நான் ஒரு லேடியா நான் பேச ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. என் பேரு ஹேமா. நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். சரிம்மா. பேச தொடங்கலாமா சார்? தொடங்கிட்டீங்க, பேசுங்க. ஒரு பெண் இந்த உலகில பிறக்கும் போதே அவ சாதாரண மனுஷி அல்ல. அவ ஒரு அன்பின் வடிவம், தைரியத்தோட சின்னம், தியாகத்தோட உருவம். ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா அவளோட சிரிப்புக்கு பின்னால இருக்கிற ஒன்னொன்னும் பல வலியும் சவாலும் கடந்துதான் போறாங்க. ஒரு பெண் மகளா குடும்பத்தோட மகிழ்ச்சி, சகோதரியா அன்பின் தோழி, மனைவியா வாழ்க்கையோட துணை, தாயா உலகத்துல ஒரு பெரிய அன்பா அவங்க இருக்காங்க. ஒரு தாய் அவங்களோட குழந்தைய வளர்க்கும் போது அவங்க தனது கனவுகளை மறந்து குழந்தைகளோட கனவை நிறைவேற்ற ரொம்ப போராடுறாங்க. ஆனா இப்போ பெண்கள் வீட்டுல மட்டும் இல்லாம எல்லா துறையிலும் சாதிச்சுன்னு வராங்க. அறிவியல், அரசியல், விளையாட்டு, கல்வி, விண்வெளி எல்லா இடத்துலயும் அவங்க சாதனையில ரொம்ப ஒளிர்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவுல வலிமையான பெண் தலைவர் நம்ம விண்வெளியில இந்தியாவோட கனவை எடுத்துட்டு போன கல்பனா சாவ்லா, உலக மேடையில இந்தியாவை பெருமைப்படுத்தின PV சிந்து, இவங்களோட தைரியத்துக்கும் திறமைக்கும் வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒரு பெண் மனசுல நம்பிக்கை இருந்தா அவளால முடியாததுன்னு எதுவும் கிடையாது. ஒரு பெண் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் அளவுக்கு சக்தி வந்து அவங்க கிட்ட இருக்கு. பெண்கள் எப்பவுமே பலவீனமானவங்க கிடையவே கிடையாது. அவதான் ஒரு குடும்பத்தோட சக்தி, ஒரு சமுதாயத்தோட ஒளி, ஒரு நாட்டோட பெருமை எல்லாமே கேர்ள்ஸ் தான். மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம வந்து ஒரு உறுதிமொழி கண்டிப்பா எடுக்கணும். பெண்களை மதிக்கணும், அவங்களோட கனவுகளை ஆதரிக்கணும், அவங்களுக்கும் சம வாய்ப்புகளை கொடுக்கணும். ஏன்னா பெண் உயர்ந்தாதான் ஒரு குடும்பம் உயருது, ஒரு குடும்பம் உயர்ந்தா ஒரு சமுதாயம் உயருது, ஒரு சமுதாயம் உயர்ந்தா ஒரு நாடே உயருது. இறுதியா வந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, பெண் கண்டிப்பா பலவீனம் இல்ல, அவ வந்து தைரியத்தோட இன்னொரு பேர் தான். இந்த உலகத்துல எல்லா பெண்களுக்கும் என்னோட மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி 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 ஹேமா. நன்றி நன்றி. மிக நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்கம்மா. அதான் பெண்கள் தான் பெண்களை பற்றி என்னென்னங்கிற உள்ளுணர்வுகளை எல்லாம் சரியா சொல்ல முடியும். நாங்க மேலோட்டமா பார்க்குறோம், எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். ஆனா நீங்க சொல்லும்போது அது ஏதோ உண்மையே சொல்ற மாதிரி, உள்ளிருந்து உண்மையே வர்ற மாதிரி தெரிஞ்சது. அந்த மாதிரி அன்பு, தைரியம், பெண் குழந்தைகளை உருவாக்கக்கூடிய அவங்க போராடுற போராட்டம், இதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல சிறப்பாக சொன்னீங்க. பெண்களுக்கே ஒரு நல்ல ஏதோ அவங்க எப்படிங்கிறது உள்ளிருந்து உள்ளார்ந்த முறையில சொல்ற மாதிரி இருந்தது. நன்றி கேமா, நன்றி. நல்ல முயற்சி, நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி.